வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரில நம்ம ஒன் ஷாட் வீடியோ தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது. ஓகே. அத பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரின்ற சாப்டர் ரொம்ப வாஸ்ட். ஓகே. அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அலவன்சஸ் இருக்கு, பெர்குசிட்ஸ் இருக்கு, அண்ட் ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட் இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையுமே ஒரே ஷாட்ல பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தியா போகும். அதனால இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, வெறும் அலவன்ஸ மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எஸ். இப்ப பார்க்கலாமா அலவன்சஸ்லாம்? ப்ரொவிஷன்ஸ். பாருங்க இது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ். என்னென்ன அலவன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் 20 அலவன்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் தான். அதாவது இந்த அலவன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம டாக்ஸபிள்னு காமிக்கணும். ஓகே. இது பாத்தீங்கன்னா இந்த அலவன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து 1 இயர்க்கு எவ்வளவு டிஎன்எஸ் அலவன்ஸ் அதை அப்படியே டாக்ஸபிள்னு எடுத்து காமிச்சுக்கணும். ஓகே. இத வந்து எந்த ஒரு சப்ராக்ஷனோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ், சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் பிராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ், டாக் அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நமக்கு ஏதோ ஒரு எக்ஸம்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஹாலிடே அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் நார்மல் எம்ப்ளாயிஸ். இதுவும் அதே மாதிரிதான். நார்மல் எம்ப்ளாயிஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். எக்ஸம்ஷன் இருக்குன்ட்டு. அலவன்ஸ் டு சேர்மன், ரிட்டையர்ட் சேர்மன், மெம்பர் ஆர் ரிட்டையர்ட் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட். இந்த லிஸ்ட் எல்லாம் வரது எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ். எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்ஸ். பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்ஸே 2 விதமா இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷனுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணமோ அதை எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு பாருங்க. இது வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் 100 per month for 2 childrenக்கு. ஹாஸ்டல் அலவன்ஸ் 300 per month for 2 children. 300 ரூபாய் 2 சில்ட்ரனுக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. 3 சில்ட்ரன்லாம் இருந்தா பண்ண முடியாது. வெறும் 2 சில்ட்ரனுக்கு தான் பண்ண முடியும். ஓகே. அடுத்து ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 200 per month. ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வந்து 300 per monthல இருந்து 7000 per month வரைக்கும் இருக்கு. பார்டர் ஏரியா அலவன்ஸ் 200 per monthல இருந்து 1300 வரை இருக்கு. அண்ட் காம்பன்சேட்டரி ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 2600 per month. காம்பன்சேட்டரி மாடிஃபைட் ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 1000 per month. கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ் 3900 per month. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் பிளைண்ட் அண்ட் ஹேண்டிகேப் எம்ப்ளாயி. பார்த்தோம் இல்லையா? நார்மல் எம்ப்ளாய்க்கு இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். இதுவே பிளைண்டாவோ ஹேண்டிகேப்பாவோ இருந்தாங்கன்னா 3200 per month வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ் 800 per month. ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸ் 1060 per monthல இருந்து 1600 per month இருக்கு. ஹைலி ஆக்டிவ் ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 4200 per month. ஐலாண்ட் டியூட்டி அலவன்ஸ் 3250 per month. அதே மாதிரி ரன்னிங் ஃபிளைட் அலவன்ஸும் அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி. ரன்னிங் ஃபிளைட் அலவன்ஸ், அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா 70% ஆஃப் சச் அலவன்ஸ். அதாவது கொடுக்குற அலவன்ஸ்ல 70% ஆர் 10,000 per month. இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதை வந்து எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் லிமிட்டோட இருக்கிறது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அது வரைக்கும் அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதுல இவ்வளவு லிஸ்ட் இருந்தாலும் ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல், ட்ரைபல் ஏரியா, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த ரன்னிங் ஃபிளைட் அலவன்ஸ். இதுதான் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. பார்ட்லி டாக்ஸபிள்ல இந்த லிஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்பர் அலவன்ஸ் 5000 கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2000 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 5000 minus 2000. ஓகே. அப்ப பேலன்ஸ் 3000 வந்து டாக்ஸபிள் ஆயிடும். புரிஞ்சுதா? எஸ். இது வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், அகாடமிக் ரிசர்ச் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இது டிராவலிங். வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. டிராவல் டிரான்ஸ்போர்ட் ஒண்ணு கிடையாது. டிராவலிங்னா ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதை வந்து எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணலாம். டிரான்ஸ்பர் அலவன்ஸ் அதுதான் பாருங்க. ஆக்சுவல் அலவன்ஸ் ரிசீவ், அமௌண்ட் ஆக்சுவலி ஸ்பெண்ட். இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ ஓகே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2000 அண்ட் ஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா 5000 அப்படின்னா நம்ம 2000 கிளைம் பண்ண முடியும். இல்ல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து 3000
ஆனா ஆக்சுவல் அலவன்ஸ் 1000 தான் கிளைம் பண்ண முடியும். புரிஞ்சுதா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட்லி டாக்ஸபிள்ல தான் வரும். அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இதுல வந்து ஆக்சுவலா ரிசீவ் பண்ண ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் என்ன எக்ஸம்ஷன் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 50 or 40% ஆஃப் salary. சாலரின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் டிஏன்றது சர்வீஸ் பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு என்டர் ஆயிருக்கணும். பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இது மூணும் சேர்த்து அதுல 50% 40%. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிட்டி. ஓகே, என்னதுக்கு 50% எதுக்கு 40% அப்படின்னா 50%ன்றது மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதாவது சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50%. அண்ட் பேலன்ஸ் இருக்க சிட்டிக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 40%. ஓகே, மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருந்தா 50 அண்ட் நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருந்தா 40%. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஹெச்ஆர்ஏ வந்து ஓன் ஹவுஸ்ல இருந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள், எந்த ஒரு எக்ஸம்ஷனும் அவங்க கிளைம் பண்ண முடியாது. இது ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் அண்ட் ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் salary. அகெயின் சேலரின்றது இந்த மூணும் தான். இந்த மூணுல 10% ரெண்ட் பெய்ட்ல இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட். இது மூணுத்துல எது லீஸ்டோ அதை வந்து நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம் இந்த ஹெச்ஆர்ஏல. உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்ஏ ப்ராப்ளம் நிச்சயம் வரும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்ஸ் நமக்கு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். ஓகே, இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா இவங்க வந்து எக்ஸம்ஷனை கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்ததுன்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம சேலரியில போடும்போது எக்ஸம்ஷன் காமிக்க முடியாது. நம்ம வந்து கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிடக்ஷன் போடுவோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, 3 டிடக்ஷன் உண்டு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஒன்னு வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்க்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ்க்கு நம்ம அலவன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஓகே, டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, இப்ப வந்து இதுல மூணுத்துல எது லீஸ்டோ அதை வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா 5000 rupees ஒரு சீலிங் லிமிட் 5000 ரூபாய். இல்ல பேசிக் சேலரியில இருந்து 1/5. பேசிக் பாக்குறோம், இப்ப ப்ரீவியஸ் ஸ்லைட்ல எல்லாம் பார்த்தோம் நிறைய சேலரி இருக்கு. அதாவது சேலரி, டிஏ, கமிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. வெறும் பேசிக்ல இருந்து 1/5. இல்ல இஏ ரிசீவ்ட், ஆக்சுவலா எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ இது மூணுத்துல எது லீஸ்டோ அதை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஆனா சேலரியில ஃபுல்லா காமிச்சிடணும். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்ட்ன்றத கிராஸ் சேலரியில ஃபுல்லா இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆனா டிடக்ஷன்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது மூணுத்துல எது லீஸ்டோ அதை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிளைம் பண்ணலாம். இதுவே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிடக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு இந்த பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்ஸ் அண்ட் அலவன்ஸ் எல்லாமே? இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெர்குசிட்ஸ்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம், அதாவது இம்பார்ட்டண்டா நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல வர மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்குசிட்ஸ் எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் டீடைல்டா பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.